வெல்கம் டு மெய்யொலி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 6.1ல் தேர்ட் சம் போட போகிறோம். இஃப் 2 cos theta is equal to √3, then find all the trigonometric ratios of angle B. 2 cos thetaவோட வேல்யூ √3ன்னு கொடுத்துட்டாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க. அதாவது சைனு, காசு, டேனு, கொசிக்கனு, சீக்கனு, காட்டு, அந்த தீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு 2 cos theta தான் தெரிஞ்சிருக்கு, இஸ் ஈக்குவல் √3 தெரியும். இப்போ cos theta வேல்யூவை நம்ம அப்படியே 2 கீழே கொண்டு வந்தோம்னா √3/2 ஆகிடும். இந்த மல்டிப்ளை வந்து டிவைட் ஆகிடுச்சு. cos thetaவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √3/2. cos thetaனா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். அட்ஜசன்ட்டு இப்போது ஒரு நான் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், அதில் அட்ஜசன்ட் √3 போட்டிருக்கேன், ஹைப்போட்டெனஸ் 2 போட்டிருக்கேன். நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஆப்போசிட் தேவை. ஆப்போசிட் வச்சா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரிகோமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நம்ம முதல்ல பித்தாகரஸ் தேரம் வச்சு ஆப்போசிட்டை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது பித்தாகரஸ் தேரம் பிரகாரம் AC² = BC² AB² இல்லை BC². இப்போ AC² 2ன்னு கொடுத்தாச்சு. AB² நம்ம கண்டுபிடிக்கணும் ஆப்போசிட்டு. BC² √3. இப்போது 2² 4, AB² √3² √3 × √3 3. 4 = AB² + 3 வந்துடுது. அப்படியே நான் அதை மாற்றி போட்டிருக்கேன். AB² + 3 இந்த பக்கம் போட்டு 4 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். AB² = இந்த +3 இந்த பக்கம் வரைச்சா -3 ஆகிடும். AB² = 1. AB √1 1 தான். இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்போட்டெனஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அட்ஜசண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். sin theta = ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். ஆப்போசிட் வந்து 1 கண்டுபிடிச்சோம், ஹைப்போட்டெனஸ் 2. அதே மாதிரி cos theta அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ் √3, ஹைப்போட்டெனஸ் வந்து 2. tan theta வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு, ஆப்போசிட் 1, அட்ஜசன்ட்டு √3. கொசிகன் தீட்டா ஹைப்போட்டெனஸு பை ஆப்போசிட்டு, ஹைப்போட்டெனஸ் வந்து 2, 2/1 2 தான் அது. சீக்கன் வந்து ஹைப்போட்டெனஸ் பை அட்ஜசன்ட்டு, ஹைப்போட்டெனஸ் 2, அட்ஜசன்ட் வந்து √3. காட் தீட்டான அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டு, அட்ஜசன்ட் வந்து √3, ஆப்போசிட் வந்து 1. இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இஃப் cos A = 3/5, then find the value of sin A, cos A, 2 tan A. இதுலேயும் அதே மாதிரி தான். cos Aவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3/5 கொடுத்துருக்காங்க. 3/5 காஸ்னால என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ். இதுலேயும் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா ஆப்போசிட் தெரியாது. அட்ஜசன்ட் கொடுத்துட்டாங்க, ஹைப்போட்டெனஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்போசிட் தெரிஞ்சால் நம்ம sin A கண்டுபிடிக்கலாம், tan A கண்டுபிடிக்கலாம். cos A அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆப்போசிட். இதுக்கும் AC² = AB² + BC². AC² = AB² + BC². இப்போ AC² 5 கொடுத்துட்டாங்க, AB² நம்மளுக்கு தெரியாது, BC² வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது 3² போட்டோம். இப்போ 25 = AB கண்டுபிடிக்கணும். 25 = AB² + 9. 3² 9 ஆகிடும், 5² 25 ஆகிடும். இதை அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். AB² + 9 = 25. AB² = 25 - 9. AB² = 16. AB இந்த ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு AB தான் தேவை. இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே ரூட்டில் வந்துடும். ரூட்டில் வந்தால் 4 × 4, ஒரு 4 வெளில எடுக்கணும் ரூட்லேருந்து. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் 4ன்னு தெரிஞ்சிருச்சு, அட்ஜசன்ட் 3ன்னு தெரிஞ்சிச்சு, ஹைப்போட்டெனஸ் 5 தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரேஷியோவை எழுதிட்டு சம் போடலாம். இப்போ sin Aனா என்னது? sin Aனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். ஆப்போசிட் வந்து 4, ஹைப்போட்டெனஸ் வந்து 5. tan A வந்து ஆப்போசிட் வந்து 4, அட்ஜசன்ட் வந்து 3. அடுத்தது cos Aன்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை 3/5 அப்படியே போட்டோம். இப்போ சம் என்ன கொடுத்துருக்காங்க? sin A - cos A / 2 tan A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைனோட வேல்யூ வந்து நம்ம 4/5 கண்டுபிடிச்சோம், 4/5 போட்டிருக்கோம். மைனஸ் cos Aவோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க, 3/5 போட்டோம். அடுத்தது கீழே 2 tan A. 2 tan Aன்னு 2 × tan வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? 4/3 போட்டிருக்கு. இப்போ மேலே இதை 2 5 இருக்குது, அதனால் 5 போட்டு மேலே இருக்கிறத சப்ராக்ஷன் பண்ணிட்டேன். 4லேருந்து 3 போச்சுன்னா 1/5. கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2 4s are 8, 8/3 போட்டேன். இது மாதிரி இருந்தால் அப்படியே கீழே இருக்கிறது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும் 1/5, கீழே இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கலான 8/3 அப்படியே திருப்பி போய் 3/8 ஆகிடும். இப்போ
1 3s are 3, 5 8s are 40. அப்போ ஆன்சர் 3/40. இதுதான் சம்மு. திருப்பி இது பாருங்கள், sin a ஓட வேல்யூ 4/5 மைனஸ் காஸ் a ஓட வேல்யூ 3/5. இதுக்கு 2 5 இருந்தால் நம்ம ஒரு 5 போட்டு மேலே இருக்கிறத சப்ராக்ஷன் பண்ணால் 1/5. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். 2 4s are 8, 8/3. இப்போ மேலே 1/5 இருக்குது, கீழே 8/3 இருக்குது. இது அப்படியே கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கல் ஆகும். 1/5 இன்ட்டு 3/8. இது மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணால் 1 3s are 3, 5 8s are 40. இதுதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.